தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பாரதியாரின் கனவு சுயசரிதையை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இறுதி காணொளி முன்னுரையில் தொடங்கி பிள்ளை காதல், ஆங்கில கல்வி, மனம் என்பது வரை இப்பொழுது இறுதி பகுதியாக தந்தையின் வறுமை அப்படிங்கிற பகுதியும், அதுக்கப்புறம் பொருள் பெருமை சார்ந்ததும் முடிவுரை அப்படிங்கிற 3 பகுதியும் சேர்த்து ஒரே காணொலியாக செய்துவிடலாம் என்ற அடிப்படையில் இப்பொழுது இறுதி காணொலியாக இது இருக்கிறது. முதலில் தந்தையின் வறுமை என்பதை பார்த்தோம். அவரு காதலை பத்தி சொல்லி வர்றாரு இல்லைங்களா? காதலை பத்தி சொல்லி வர்ற நேரத்துல அவர் குடும்பத்துல ஏற்பட்ட சோகம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவர் தத்துவம் பேசுகிறார், தத்துவத்தினுடைய தன் வாழ்வை, தன் உணர்வை சொல்கிறார், தன் சுய வாழ்வை சொல்கிறார். அதற்கிடையில் தந்தை உடனான அவருடைய வாழ்வை சொல்கிறார். சேர்த்தேதான் பின்னி அதாவது குடும்ப வாழ்வு, தனி மனித விருப்பம், அதாவது காதல் வாழ்வு பிரிச்சுக்கலாம். தத்துவம், காதல் வாழ்வு, குடும்ப வாழ்வு அப்படிங்கிற 3 கேட்டகரி இணைந்து வருவதுதான் இவருடைய கனவுங்கிற சுயசரிதை அப்படின்னு வச்சுக்கலாம். தந்தை ஆங்கிலேயர் போடுகிற ஒரு சட்டத்தால் தந்தையுடைய செல்வம் பாழாகிறது. அதாவது அவர்கள் வரி கட்டணும், வரி சார்ந்த ஒரு சட்டம் வருது. ரவுலட் வரி என்பதாக இருக்கலாம். அதை நம்ம உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது அதை உறுதி செய்யவில்லை, ஆனாலும் தவறாக சொல்கிறேன். அப்ப அந்த காலகட்டத்தை எல்லாம் பார்த்து நம்ம விரும்பி அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு வரி இருக்கு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வரி விதிக்கிறார்கள். அது வரி விதிக்கும் போது ஏதோ ஒரு வகையில திடீரென்று ஒரு இழப்பு சாத்தியமானது தான். அந்த வகையில தான் ஆங்கிலேய சதின்னு சொல்றாரு. இன்னொன்று, ஆங்கிலேயர்களை எதிர்மறையாக தான் தொடர்ந்து சித்தரித்து வருகிறார் என்பது நாம் நினைத்து பார்க்கக்கூடியது. அப்ப தந்தையின் வறுமைக்கு ஆங்கிலேயர் சூழ்ச்சியே காரணமா சொன்னார். ஆங்கில சூழ்ச்சி இவரால் வளர்ந்த உறவினர்களோ பணியாளர்களோ இவரை மதிக்க தயாராகவில்லை. அதே நேரத்தில் இவருக்கு நண்பர்கள் இருந்திருப்பார் அல்லவா, அதாவது தந்தையரும் கை கழுவி விட்டார். ஒரு வறுமை வருது, ஆங்கிலேய சூழ்ச்சியால் அந்த வறுமை வருது. தந்தை, அதாவது நண்பர்கள் கைவிட்டு விட்டனர். இவரால் முன்னேறிய உறவினர்களோ அல்லது பணியாளர்களோ இவரை மதிக்கவில்லை. இந்த பணம் எவ்வாறு சேர்க்கப்பட்டது என்றால், இது பிராமணர்களுக்கே ஒரு கலியுகம்னு சொல்றாரு. பாருங்க, பிராமணர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு கலியுகமா அது இருந்தது. அவர் கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு அந்த பொருளை சம்பாதிச்சாரு. அந்த பொருள் இல்லைங்கும் போது அவர் மனசு தாங்கல, தளர்ந்து போய்விட்டார் அப்படின்னு தந்தையை பத்தியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்பதான் இவர் அந்த தந்தையோட வறுமைக்கான காரணத்தை தொடங்கி போறாரு. ஏற்கனவே ஆசையை பத்தி அவர் பேசியிருக்காரு. மனதுல விருப்பப்பட்டது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு, ஒரு தத்துவம் இடையில பேசுறீங்களா. அது போல இங்க ஆசை அடங்காததுன்னு ஒரு தத்துவம் பேசுறாரு. மன எண்ணம் தான் உலக தோற்றம் அங்க பேசினாரு. மனதுக்குள்ள ஆசைன்னு இருக்கு. இந்த ஆசை என்ன செய்யும்னா, அது முடிந்து விடக்கூடிய ஒன்றல்ல. நீ எத்தனை முறை சுவைத்தாலும் சுவைக்க சுவைக்க அது வளருமே அல்லாமல் அது முடிவை எட்டக்கூடிய ஒன்றல்ல. அது என்ன பொருளாசையா இருக்கலாம், பொன்னாசையா இருக்கலாம், பெண்ணாசையா இருக்கலாம், எந்த ஆசையும் இதுக்குள்ள இட்டு நிரப்பிக் கொள்ளலாம். ஆசை அடங்காதது, அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. உடல் அழியுமே தவிர, உடல் அழியும் போதுதான் அது அழியுமே தவிர, ஆனால் அது அந்த எண்ணம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும், குறையாது. அதனால இந்த ஆசையை நினைத்து மோசம் போய்விடாதே. அது எப்படி சொல்றாருன்னா, ஆசைக்கோர் அளவில்லை, விஷயத்துள் ஆழ்ந்த பின்னும் அமைதி உண்டாமென மோசம் போகாது. ஓ, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு கட்ட நினைக்கிறோம், வீடு கட்டி முடிஞ்சோன்னா அமைதி கிடைச்சிடும், ஆசை எல்லாம் முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆசை அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதைத்தான் என் தந்தை உணராமல் என் தந்தை வீழ்ந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலேய சதியும் கடந்து தந்தை நிறைய பொருளை சேர்க்க முயன்றார் அப்படின்னு தெரியும். சரியா? அப்ப ஆசைதான் ஒரு துன்பத்துக்கு காரணங்கிறது பாரதியார் அது ஆங்கிலேய சூழ்ச்சிங்கிறது புற ரீதியானது. அகரீதியா இவருடைய ஆசைதான் காரணம் பாரதியார் மதிப்பிடுகிறார். தந்தையை மதிப்பிடுகிறார். இப்ப இதுதான் தந்தையுடைய வறுமையை ஆசை அடங்காதது, ஆசைதான் அவருடைய வறுமைக்கு காரணம். புற காரணம் ஆங்கிலேய செய்தி. 2 பாயிண்ட் தான் எல்லாம் சொல்றாரு. அடுத்து பொருட்பெருமை. பொருட்பெருமைக்கு பொருளாருக்கு இல்லை உலகம் அப்படிங்கிற அந்த திருக்குறள் வரிய கோட் பண்ணி திருக்குறள் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொருள் இல்லாதவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் இல்லாதவருக்கு இனம் இல்லை. பொருள் இல்லாதவருக்கு இனம் இல்லை, துணை இல்லை, துன்பம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? பொருளை சேர்க்க வேண்டும். நான் பொருளை சேர்ப்பவர்களை, அதாவது பொருளுக்கு ஆசைப்படுபவர்களை தான் குறை கூறுமே தவிர பொருளை குறைவதில்லை அப்படின்னு சொல்றேன்.
ஆசை இங்கேயும் அந்த ஆசையை தான் கனெக்ட் பண்றாரு. பொருளா இருக்கு, பொருள் வேணும்னு சொல்றாரு. அவருடைய நோக்கம் பொருள் வேணும். பொருள் இல்லாதவருக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, துன்பம் தான் வரும். இனச்சொந்தமும் இருக்காது, நண்பர்கள் சொந்தமும் இருக்காதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு. அதனால பொருள் செய்வதை முழுமையான கடமையாக நினைத்து பொருளை பெருக்கு. ஆனால் பொருளை பெருக்குவதை குறை சொல்லவில்லை. அதாவது பொருளை குறை சொல்லவில்லை. பொருளை பெருக்குவதை ஒரே ஆசையாக கொள்வதை, அந்த ஆசையை குறை கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்தில் பொருள் தேவை என்பதை அவர் மறுக்கவில்லை. அந்த பொருளை அழகுடன் சேர்ப்பதை தான் அவர் குறையாக சொல்கிறார். அப்ப எதுதான்டா உலகத்துல சிறந்தது அப்படின்னா, அறமே தரும் மெய்யின்பம். அறம் இல்லாதவை அனைத்தும் துன்பம் தான். அது பொருளா இருக்கலாம், மற்றவையா இருக்கு. அறமே மெய்யின்பம் அப்படிங்கிறது சொல்றாரு. இதுதான் புலவர்கள் முடிவுகள் சொல்லியிருக்காங்க. அறம் தான் மெய்யும். இளைஞர்களே, இது தெரியாம நான் பல கோடி துன்பங்கள் அனுபவிச்சுட்டேன். அதனால இளைஞர்களே, அறம்தான் மெய்யின்பம், உண்மையானது என்பதை நினைத்து அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக்கள் அப்படின்னு இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்ப தெய்வத்திட்டையும் கோவப்படுறாரு தெய்வமே. ஒரு விஷயத்த உணரணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் உணரணுங்கிறது நீதிதான், சரிதான், நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு ஒரு வினை பயனை அனுபவித்து அதற்கு பிறகுதான் உண்மையை உணர முடியும். ஒரு பல கஷ்டப்பட்டு தான் உண்மையை உணர முடியும். நீ வச்சிருக்கிற அந்த விதிமுறை நீதிதான். ஆனா உன்னுடைய அருளுக்கு இது போது தகுமோ? ஒரு ஆமை குன்று ஏறல் போல அது அமைந்திருக்கிறதே. படிப்படியாக அவ்வளவு காலம் பொழுது உழைப்பெல்லாம் செலுத்திய பிறகுதான் எனக்கு என்னுடைய எனக்கு நல்லது, அதாவது எனக்கு ஒரு அந்த உணர்தல் கிடைக்கும். பல துன்பத்திற்கு பிறகுதான் உண்மையை என்னால் உணர முடியும். அறம்தான் மெய்யின்பம் என்பதை உணர முடியும் என்றால் அது உன்னுடைய அருளுக்கு தகுமோ அப்படின்னு தெய்வத்திட்ட முறையிடுறாரு. நீதிதான், ஆனா உன்னுடைய அருளுக்கு தகுமோ? நீ இவனை கஷ்டப்படுத்தலாமா உன்னுடைய பிள்ளைகளை அப்படிங்கிற மாதிரி அக்கறையா கேள்வி கேட்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் ஏன் பிறந்தேன் இத்துயர் நாட்டிலேங்கிற ஒரு குட்டேசன். உலகமெல்லாம் ஒரு பெருங்கனவுங்கிறது இவ்வளவு முக்கியமான குட்டேசனம். அதே போல ஏன் பிறந்தேன் இத்துயர் நாட்டிலே அப்படிங்கிற துயர் நாடு. ஏன்னா ஆசை அதிகமா இருக்கிற நாடு, காதலிப்பது நிறைவேற்ற முடியாத நாடு, ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தும் நாடு, அப்புறமேட்டுக்கு குழந்தை திருமணத்தை உடைய நாடு, இது உலகமே ஒரு பொய் உலகம் அப்படின்னு சொல்லி அந்த அதுதான் துயர் நாடுன்னு சொல்றாரு. ஏன்னா தந்தை இறந்துட்டாங்க, வறுமை சூழ்ந்தது, இவருக்கு அச்சமடையாதுன்னு சொல்றதுக்கு ஆளு கிடையாது, அறிவுல தெளிவு கிடையாது, திறன் கிடையாது. ஏன்னா சின்ன வயசு, ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இல்லை, ஆங்கில கல்வியால பயன் இல்லை. ஏன்னா அதனால பொருளுக்குரிய சம்பாதிக்க முடியல, வழி இல்லை, என்ன செய்வதுங்கிறதும் தெரியல. ஏன் பிறந்தேன் பெயர் நாட்டுன்னு சொல்றாரு. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவர் சின்ன வயசுல படுற கஷ்டத்தை இந்த சமூகத்தின் பிழையாக பார்க்க. இதுதான் பொருளால் விழுந்து கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுல இருந்து அறம் தான் மெய்யின்பம்னு சொல்லி இந்த அறத்தை உணர்த்துவதற்கு பல நாள் ஆகிறது. அதற்குள் பல பல சிக்கல் வருகிறது. இந்த அறிவின் முதிர்ச்சி ஏன் இளம்புவதில் இல்லை அப்படின்னு தெய்வத்திடம் முறையிடுகிறார் அவர். ஏன் பிறந்தேன் பெயர் நாட்டுவேன் வருத்தமும் படுகிறார். அப்பதான் ஒரு முடிவான ஒன்று எழுதுகிறார். வாழ்வு உலகம்லாம் ஒரு பெருங்கனவு. அந்த பெரும் கனவில் வாழ்வு என்பது ஒரு கனவு. அந்த கனவில் மானிட பூச்சிகள் என்ன செய்யறாங்க? சாப்பிட்றாங்க, உணவு சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, துன்பம் செய்யறாங்க, செத்து போறாங்க. இதுதான் செய்யறாங்க, வேற என்ன? இதுக்கு இடையில இந்த இது இதுதான் இந்த ஞான நிலையை புரிந்து கொள். இது ஒரு ஞான நிலை, இதுதான் உலகம் புரிந்து கொள். இதை புரிந்து கொள்ளவில்லை உனக்கு துன்பம் தான் மிச்சம். போனதை நினைத்து பிரயோஜனம் இல்லை. உலகளமா தப்பு தெரியாம இருந்துச்சுன்னா திரும்ப நினைக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதனால வருத்தி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வானத்துல இருக்கிற விண்மீனை பிடிப்பது போன்றது. விண்மீனுக்கு ஒரு தூண்டிலை போட்டு பிடிப்பது போன்றது. அது சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அது போன்றதுதான் போனதை நினைப்பது. அதை விடுத்து அன்னையை நினைத்துக்கொள், அன்னை உனக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மீண்டும் சொல்றாங்க, எனக்கு என்னென்ன அன்னை கொடுக்கணும் ஒரு வேண்டுகோளை பாரதியார் வைக்கிறாங்க. அறிவுல தெளிவு வேணும், நெஞ்சுறுதி வேணும், உள்ளத்திலே அன்பு வேணும், என் புலன்களை ஆளக்கூடிய ஆற்றல் வேண்டும், பேரருள், உன்னுடைய பேரருள் கிடைக்கணும். இறைவன்ட்டு கேட்கிறாங்க, அன்னைக்கு பேரருள் கிடைக்கணும், அது எனக்கு விருப்பமானது. கரும பயன் நிலைக்க வேண்டும். இந்த கர்ம பயன் நான் செய்யக்கூடிய பயன், என்னுடைய முன்னேறு பயன், அது இந்த பூமியில நிலைக்கணும். தனி பரம்பொருளை இத்தகைய விஷயத்திற்கு அருள்வாயாக, எனக்கு நீ அருள்வாயாக அப்படின்னு சொல்லி. இப்ப ஒட்டுமொத்தமாக நண்பர்களே, நாம் பாரதியின் கனவு குறித்து பார்த்திருக்கிறோம். உலகமெல்லாம் ஒரு பெரும் கனவு என்று முன்னுரையில் தொடங்குகிறார். பிள்ளை காதலில் நான் காதலிக்கிறேன்,
ஒரு தெய்வீக காதல் அது. அது சமூகம் பழி தூற்றுகிறது. அந்த பழி தூற்றுகிறது. அதுக்கு பதில் சொல்ல வருகிறார். முதியோர் காதல், இளையோர் காதல், நான் இப்படிலாம் காதல் செய்தேன். அந்த காதல் வந்து கைக்கிளை அல்ல, இருதலை காதல். இந்த இருதலை காதல் அம்மாவை இழந்ததுக்கு பின்னாடி நடக்குது. அது வந்து ஒரு சிவன் மண்டபத்துல வந்து எனக்கு அவள் வந்து அருள் புரிகிறார், என்னுடைய அவள் பேசுகிறாள் அப்படிங்கிறதாக பிள்ளை காதல் போகுது. இந்த பிள்ளை காதல் கருத்து முதலாவது பின்னணியில் அமைந்திருக்கிறது. உலக தோற்றத்தை குறித்து சொல்கிறார், விரும்பியதை அடைவது குறித்து பேசுகிறார், அனைத்தும் மனமெண்ணங்கள் என்று சொல்கிறார். இப்படி அவர் கருத்து முதலாவது சிந்தனை அல்லது ஆன்மீக சிந்தனை கடத்தி பயணிப்பதை நாம் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆங்கில கல்வி என்று வரும்போது முழுக்க முழுக்க வெறுப்பு சார்ந்த அற்புதம், கேடிக்கல்வி, கொடுமையானது, அப்பாவின் கண்டிஷன்னால அப்படி படிச்ச அப்படிங்கிற பின்னணியில அதை முழுக்க முழுக்க இந்திய கல்வியை கொண்டாடுவதும் ஆங்கில கல்வி இந்திய பிரயோகங்கள் என்பதாக அதாவது சாரி, இந்திய கல்வியை கொண்டாடுவதாகவும் ஆங்கில கல்வியை சாடுவதாகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு தந்தையினுடைய மனம் மனம்ங்கிறது குழந்தை திருமணத்தை வெறுப்பதாக காதல் திருமணத்தை கொண்டாடுவதாக இருக்கிறது. அதற்கு பிறகு தந்தையுடைய வறுமை, ஆங்கிலேய சதி, ஆசைக்கு அளவில்லை, அதில் ஏமாந்து விடாதுங்கிற அறிவுரை வருகிறது. அப்பா அதனாலதான் இழந்தாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, அனுபவ ரீதியாக சொல்றாரு. அடுத்து பொருள் தேவைதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொருள் நிலையானது இல்லை, அறமே மெய்யின்பம் அதுதான் உண்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள காலதாமதம் ஆனாலும் அதுதான் உண்மை சொல்றாரு. அடுத்து இந்த உலகிலிருந்து ஒரு பெரும் கனவு, இந்த கனவுக்குள்ள கனவு தான் வந்து நன்றி நண்பர்களே, தொடர்ந்து படியுங்கள். மாணவர்களை இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாரதியாருடைய இந்த கூற்றுக்களை அவர் இறுதியில் அன்னையிடம் அருள்வதாக, உலகம்லாம் பெருங்கனவு, அந்த கனவுக்குள்ள இருக்கும், இது இப்படிதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில வந்து போனதை நினைக்காதீங்க, அன்னைகிட்ட அன்னை அருள்வாங்க, அன்னை கிட்ட கோரிக்கை வைங்க அப்படிங்கிறாரு. முழுக்க முழுக்க ஒரு கருத்து முதல்வாத சிந்தனை அடிப்படையில் அவருடைய இந்த வரலாறு அமைந்திருக்கிறது, சுய வரலாறு அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக தளத்தில், கடவுள் தளத்தில், ஆரிய நம்பிக்கை தளத்தில் அது அமைந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதுல கேள்வியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா வந்து பாரதியாரின் இளம் பருவ வாழ்க்கையை அவர் புரிந்து கொண்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எழுதியதாக இதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த தத்துவம், தற்காதல், குடும்ப பின்னணி என்ற தளத்தில் பயணிக்கிறது. ஒவ்வொரு தளத்திலும் தத்துவத்தினுடைய அது பயணிக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம். அடுத்தடுத்த காணொலியும் சந்திப்போம்.